டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா மேம், நம்பர் 1 டுட்டோரியல் இன்ஸ்டியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம பேசிக் ஹிந்தியுடைய செகண்ட் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஓ வரைக்கும் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவ், அம், அஹ இது எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். ஸ்வர் வந்து 13 லெட்டர்ஸ் இருக்கு. எப்படி வந்து தமிழில் உயிர் எழுத்துக்கள் இருக்குதோ இங்கிலீஷில் வவ்வல்ஸ் இருக்கோ அது போல இந்த உயிர் எழுத்து, அதாவது இந்த வவ்வல்ஸுங்களை இருக்கக்கூடிய ஸ்வர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ப்ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. இது வந்து ரிப்பீட்டடா, இது வந்து நம்ம லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இதை வந்து மெனி டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து லேர்ன் பண்ண முடியும். இதை ஃபார்வேர்டா வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி அகல இருந்து வாசிக்கவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அக, அம், ஔ, ஓ, ஐ, ஏ, ரு, உ, உ, ஈ, இ, ஆ, அ. இப்படியும் கூட நம்ம வந்து வேகமா வாசிக்கிற அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு ஓ லெட்டர், ஔ லெட்டர்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ பாருங்க, ரொம்ப ஈஸி தான். வவ்வல்ஸ் வந்து ஈஸியாவே எழுதிடலாம். இந்த இடத்துல தான் வந்து இந்த கொம்பு மாதிரி போடணும். போட்டுட்டு தான் அடுத்து லைன் போடணும். ஔ வந்து அம், எழுதிட்டு டாட் வைங்க. அக, ஓகே, மொத்தம் 13 லெட்டர்ஸ். இதை எழுதுறதுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய நோட் வந்து 2 லைன் நோட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பென்சில் ரப்பர் யூஸ் பண்ணி எழுதுங்க. பென்னு யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் பிராக்டிஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க பென் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். இதை வந்து நல்லா தரோவா லேர்ன் பண்ணுங்க. இந்த செஷனை வந்து தரோவா லேர்ன் பண்ணிட்டீங்க, ஒரு 5 or 10 டைம்ஸ் வந்து லேர்ன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஹிந்தி புக்கை எடுத்து இந்த லெட்டர்ஸ் அந்த பேரால ஒரு ஒரு பர்டிகுலர் பேரா எடுத்து அதுல இந்த லெட்டர்ஸ் எங்கெல்லாம் வருதுங்கிறத ஆல்டர்னேட்டா நீங்க என்ன செய்யுங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அந்த ப்ராக்டிஸை கொடுங்க. வேக வேகமா அடுத்தடுத்த லெட்டர்ஸ்க்கு போக வேண்டாம். இந்த